வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கெட் எலமெண்ட் பை ஐடியை யூஸ் பண்ணி ஒரு டேட் அண்ட் டைமை எப்படி நம்ம ஷோ பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லைக் நான் ஃபஸ்ட்டே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அந்த ஃபைலோட நேம் வந்து டேட் அண்ட் டைம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, டேட் அண்ட் டைம் டாட் HTML அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம எப்போவும் போல் இந்த இடத்துல என்ன பண்ணணும், HTML டைப் பண்ணிக்கணும். HTMLக்குள்ளே ஹெட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைட்டில் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க. டிஸ்பிளேல நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்பிளே டேட் அண்ட் டைம். ஓகேவா, எங்கிட்ட டிஸ்பிளே டேட் அண்ட் டைம் எப்படின்னா எனக்கு அந்த ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது என்னோட டேட் அண்ட் டைம் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஷோ ஆகணும் அப்படிங்கிறதா என்னோட மெயின் ரீசனை நான் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நான் பாடி டேக்கை நான் டைப் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் ஒன்று வைக்க போகிறேன். அந்த பட்டனோட நேம் வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா கிளிக் மீ அப்படின்னு வச்சுக்கிறேன். எப்பவுமே பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு வேலை நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லும்போது ஆன் கிளிக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஆன் கிளிக் அப்படிங்கிறது தான் நமக்கு பட்டன் கிளிக் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ ஆன் கிளிக் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ ஈஸியாக இந்த ஃபங்க்ஷனே இல்லாமல் நம்ம பண்ணுவோம். ஒவ்வொரு டைமும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணணும்னு இல்லை. நான் அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல H1 அப்படின்னு ஒரு டேக் எடுத்துக்கிறேன், அது எம்டியாகவே விட்டுக்கிறேன். இல்லை ஐடி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆன்சர் அப்படின்னு அந்த ஐடிக்கு நேம் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறது இல்லை, டேரெக்டாக நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். எப்படி நான் டிக்ளேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் ஆன்சர் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஆன்சர் டாட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னர் HTML, எனக்கு இன்னொரு இன்னர் HTML அப்படின்னா உள்ளே போ, அந்த H1 டேகுக்குள்ளே உள்ளே போ. எதை உள்ளே போ வைக்க போகிறேன் அப்படின்னா என்னோட டேட்டுங்கிற என் ஃபங்க்ஷனை நான் உள்ளே வைக்க போகிறேன். அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஒர்க் ஆயிரும் அப்படின்னா என்னோட டேட் அப்படிங்கிறது எனக்கு ஒர்க் ஆகும். டேட்னா என்ன ஆகும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், console.log போட்டு டேட் போட்டாலே நமக்கு வந்து அது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஒரு பட்டன் மட்டும் இருக்க போது அந்த பட்டனோட டைப்பை கூட நீங்கள் டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டனோட டைப் வந்து எனக்கு சப்மிட்டாக இருக்கணுமா இல்லை பட்டனாகவே இருக்கணுமா இல்லை என்னவா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ நான் ஆன் கிளிக் பண்ணும்போது ஓகேவா, இந்த இடத்துல ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு H1 டேக் கொடுத்து நான் ஒரு டேட்டா வாங்கிக்கிறேன். அந்த டேட்டா எம்டியாக தான் இருக்குது, அதில் ஐடி ஒன்று செட் பண்ணி ஆன்சர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் அந்த இடத்துல பட்டன் அப்படின்னு ஒன்று வாங்குறேன். அந்த பட்டனுக்கு நேம் வந்து என்ன வச்சுருக்கேன், கிளிக் மீ அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும், டேட்டுங்கிற என் ஆன்சர் எதுக்குள்ளே போகணுமா, அந்த ஆன்சர் அப்படிங்கிற ஐடிக்குள்ள இன்னர் HTML-ஆக உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் நேராக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ரௌசரில் போயிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் எனக்கு இங்கே இருக்குது, பட்டன் மட்டும் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள், ஃப்ரைடே Jan 9, 2026 மணி என்ன 12:37 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ அகெயின் கிளிக் பண்ணால் அந்த செகண்ட் அப்டேட் ஆகிறது கூட எனக்கு இங்கே பட்டனை ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போது எனக்கு அது கரெக்டாக அப்டேட் ஆகிறத காட்டும். இது என்ன டைம் ஜோனில் இருக்குது அப்படிங்கிறத கூட எனக்கு காட்டும். இதுதான் நமக்கு வந்து ஒரு பட்டனில் நம்ம எப்படி ஒரு டேட் அண்ட் டைமை நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். பபாய், தேங்க்யூ.